கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பாதங்கள் உங்ககிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது. அது சொல்ற அந்த மெசேஜை மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதை ரொம்ப சுலபமா சரி செஞ்சிட முடியும். அந்த மெசேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த கால் வீக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம உடம்போட ஒரு முக்கியமான பேலன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த பேலன்ஸை சரி பண்ண நமக்கு உதவ போற 3 சூப்பர் ஹீரோக்கள் யாருன்னு பார்த்துட்டு அடுத்து ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானுக்கு போவோம். இந்த ப்ராசஸ்ல நாம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு பார்த்து கடைசியா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு எப்படி வழிவகுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, அந்த மர்மத்துக்குள்ள இப்ப கொஞ்சம் ஆழமா போலாம். ஏன் இந்த வீக்கம் காலையில இல்லாம சாயங்காலம் மட்டும் அதிகமாகுது? இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு பொதுவான விஷயம் தானே. இதை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. காலையில எந்திரிக்கும் போது பாதமெல்லாம் நார்மலா ரொம்ப லைட்டா இருக்கும். ஆனா சாயங்காலம் ஆக ஆக அதே பாதம் ஏதோ கல்ல கட்டுன மாதிரி ரொம்ப பாரமா கனமா மாறிடும். காலையில கரெக்டா இருந்த செருப்பு கூட சாயங்காலம் டைட்டா ஆகிறதுக்கு இதுதான் காரணம். நம்மள பலரும் ஒரு தப்பு பண்ணுவோம். கால் வீங்கின உடனே ஐயோ நம்ம ரொம்ப தண்ணி குடிக்கிறோமோ அதான் நீர் கோத்துக்குச்சுன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்லவே இல்ல. சொல்லப்போனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். உண்மையான காரணம் என்னன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இது தண்ணியால வர பிரச்சனையே கிடையாது. நாம சாப்பிடுற சில உணவுகள் தான் இதுக்கு முழு காரணம். இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். இதுதான் இந்த முழு பிரச்சனைக்குமான ஆணிவேர். நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியை மேனேஜ் பண்ற ஒரு முக்கியமான சிஸ்டம் இது. நம்ம உடம்புக்குள்ள சோடியம், பொட்டாசியம் அப்புறம் தண்ணி, இந்த 3 ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுது. இது ஒரு தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த தராசு சமமா இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல சேர்ற எக்ஸ்ட்ரா தண்ணிய அதுவே அழகா வெளியே தள்ளிடும். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாம சாப்பிட்ற சில உணவுகளால இந்த தராசுல வெயிட் ஒரு பக்கம் அதிகமாகும்போது அங்கதான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, இந்த 2 நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை. பேலன்ஸ் சரியா இருக்கும்போது நம்ம செல்கள்ல இருக்கிற தேவையில்லாத தண்ணி வெளியே போயிடுது. ஆனா அந்த பேலன்ஸ் தப்பாகும்போது அந்த தண்ணி உடம்ப விட்டு வெளியே போகாம உள்ளேயே தங்க ஆரம்பிக்குது. அப்படி தேங்குற தண்ணி கிராவிட்டி காரணமா நம்ம உடம்போட கடைசி பகுதியான பாதம் மற்றும் கணுக்காலுக்கு வந்து சேருது. இதனால தான் நமக்கு வீக்கம் வருது. ஓகே, பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. சரி, இதுக்கு தீர்வு என்ன? இந்த தராசை மறுபடியும் சமமாக்குறதுக்கு நமக்கு 3 ஊட்டச்சத்து ஹீரோக்கள் தேவை. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? நம்ம லிஸ்ட்ல முதல் ஹீரோ ஒருவேளை நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தரா இருக்கலாம். அது வைட்டமின் B1. இந்த நீர் தேங்குற பிரச்சனைக்கும் வைட்டமின் B1க்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வைட்டமின் B1 என்ன பண்ணுனா, நாம சாப்பிட்ற சாப்பாட்டை, குறிப்பா கார்போஹைட்ரேட்ஸை உடம்புக்கு தேவையான எனர்ஜியா மாத்தும். இங்கதான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நாம எந்த அளவுக்கு சர்க்கரை அதிகமா இருக்கிற ஸ்வீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கெட், ஐஸ்கிரீம், ஏன் சர்க்கரை போட்ட டீயை கூட அதிகமா குடிக்கிறோமோ, அந்த சர்க்கரையை ஜீரணம் பண்ண நம்ம உடம்பு தன்கிட்ட இருக்கிற வைட்டமின் B1 வேக வேகமா செலவு பண்ணிடும். இதனால B1 பற்றாக்குறை ஏற்பட்டு உடம்புல நீர் தேங்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த வைட்டமின் B1 அளவை எப்படி அதிகப்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். சூரியகாந்தி விதைகள், வேர்க்கடலை, ஓட்ஸ், பச்சை பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை மாதிரி ரொம்ப சுலபமா மலிவா கிடைக்கிற உணவுகளை நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டாலே போதும். இதுக்காக விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. நம்மளோட 2வது ஹீரோ இந்த பேலன்ஸுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அதுதான் பொட்டாசியம். இவர் இல்லாம அந்த தராசு எப்பவுமே ஒரு பக்கமா தான் சாஞ்சிருக்கும். இந்த பொட்டாசியம் தான் நம்ம உடம்புல இருக்கிற சோடியம், அதாவது உப்போட சேர்ந்து தண்ணியோட அளவை நேரடியா கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிட்ற மாடர்ன் டயட்ல, அதாவது பாக்கெட்ல வர்ற உணவுகள்ல அந்த சாப்பாடு கெட்டு போகாம இருக்க உப்பு அதிகமா இருக்கும். ஆனா அதை ப்ராசஸ் பண்றதுனால அதுல இயற்கையா இருந்த பொட்டாசியம் சத்து அழிஞ்சிடுது. இதனால உடம்பால தண்ணிய சரியா மேனேஜ் பண்ண முடியாம போகுது. இது கால் வீக்கத்துக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு. பொட்டாசியம் வேணும்னா பாலப்பழம் மட்டும் போதும் பலரும் நினைப்பாங்க. ஆனா அது மட்டும் பத்தாது. பாலக்கீரை, எல்லா வகையான பருப்புக்கள், பீன்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு, இளநீர், இது எல்லாத்துலயுமே பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கிட்னி அல்லது இதய பிரச்சனை இருந்தா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. கடைசியா நம்மளோட 3வது ரொம்ப முக்கியமான ஹீரோ. இவர் உடம்புல குறைஞ்சா வீக்கம் மட்டும் வராது, வலியும் கூடவே வரும். அதுதான் மேக்னீசியம். இந்த மெக்னீசியம் நம்ம தசைகளும் நரம்புகளும் சரியா வேலை செய்ய ரொம்ப அவசியம். உங்க உடம்புல மெக்னீசியம் குறைவா இருந்தா கால் வீக்கம் மட்டும் இல்லாம ராத்திரியில கால்ல தசைப்பிடிப்பு, நரம்பு இழுக்கிற மாதிரி வலி இதெல்லாமும் இருக்கும். தூக்கத்துல திடீர்னு கால் இழுத்துக்கிட்டு வலிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம்.
மெக்னீசியம் தசைகளை ரிலாக்ஸ் பண்ண உதவும். அது இல்லாததால தசைகள் இறுக்கமா மாறிடுது. மெக்னீசியம் அளவை அதிகப்படுத்த பூசணி விதைகள், பாதாம், முந்திரி, சியா விதைகள், ஆளி விதைகள் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். தினமும் ராத்திரி 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த விதைகள், நட்ஸை ஊற வச்சு காலையில சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா இந்த 3 சத்துக்களுமே நம்ம உடம்புக்கு சரியா கிடைக்கும். சரி, என்னென்ன சத்துக்கள் தேவை, ஏன் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த அறிவை எப்படி ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆக்ஷன் பிளானா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணாலே போதும். முதல்ல சர்க்கரை இருக்கிற எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன்னா அது நம்ம வைட்டமின் B1 காலி பண்ணிடும். ரெண்டாவது, உப்பு அதிகமா இருக்கிற சிப்ஸ் மாதிரி பாக்கெட் உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா அது பொட்டாசியம் பேலன்ஸை கெடுத்துடும். மூணாவது, காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க. இதுல தான் நம்ம ஹீரோக்கள் இருக்காங்க. நாலாவது, ரொம்ப முக்கியம், தினமும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நடங்க. இது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி தேங்கி இருக்கிற நீரை வெளியேற்ற உதவும். கடைசியா, சக்கரை இல்லாத பானங்கள், தண்ணீர் நிறைய குடிங்க. இதை இன்னும் தெளிவா ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்டா பார்க்கலாம். இடது பக்கம் இருக்கிற கீரைகள், பருப்புகள், நட்ஸ், பழங்கள் எல்லாத்தையும் உங்க உணவுல ராஜாவா மாத்துங்க. ஏன்னா இதுல தான் நாம பேசின பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாம் இருக்கு. அதே நேரத்துல வலது பக்கம் இருக்கிற இனிப்புகள், பிஸ்கட், சிப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு முழுமையா தவிர்த்துடுங்க. ஏன்னா இது நம்ம உடம்போட பேலன்ஸை மொத்தமா கெடுத்துடும். இந்த பயணத்துல நம்மள பலரும் செய்யக்கூடிய சில பொதுவான தவறுகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்தாலே போதும், நமக்கு சீக்கிரமாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முதல் தப்பு, வீக்கத்தை குறைக்க தண்ணி குடிக்கிறத குறைக்கிறது. இது ஒரு தவறான லாஜிக். உடம்புக்கு தேவையான தண்ணீர் கொடுத்தாதான் அது உள்ளே தேங்கியிருக்கிற கழிவு நீரை வெளியேற்றும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற பாக்கெட் உணவுகள்ல மறைஞ்சிருக்கிற சர்க்கரை, உப்பை நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்லை. அதுதான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. மூணாவது, ஒரு 10 நிமிஷம் நடக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போதுன்னு நினைக்கிறது. அந்த சின்ன நடை கூட பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம இப்போ பேசின மாற்றங்கள் எல்லாமே உணவு பழக்கத்தால வர்ற ஒரு பொதுவான பிரச்சனைக்கு தான். ஆனா சில நேரங்கள்ல இந்த வீக்கம் ஒரு பெரிய நோயோட அறிகுறியா கூட இருக்கலாம். அப்போ இது எப்போ ஒரு சீரியஸான பிரச்சனை நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வார்னிங் சிக்னல்ஸ் இருக்கு. அதை நாம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க இந்த உணவு முறைகள், சின்ன உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சும் வீக்கம் குறையவே இல்லைன்னா அதோட சேர்ந்து மூச்சு விடுறதுல சிரமம், நெஞ்சில பாரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தா 1 நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே டாக்டரை பாருங்க. ஏன்னா இது கிட்னி, இதயம் அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் அறிகுறியா கூட இருக்கலாம். இதை நாம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. கடைசியா ஒண்ணே தான், நம்ம உடம்ப எப்பவுமே நம்ம கிட்ட பேசிட்டே தான் இருக்கு. கால் வீக்கம்ங்கிறது அது சொல்ற ஒரு மொழி. அது அனுப்புற சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியான உணவை கொடுத்தா அதுவே தன்னை சரி செஞ்சுக்கும். உணவை மருந்தா பாருங்க, உங்க உடம்ப சொல்றதை கேளுங்க, ஆரோக்கியமா வாழுங்க.